கை நழுவுதேன்னு சொல்றேன். பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்க முடியல, புட்டம் பிடிச்சிருக்கிறேன். புரியுதா? நீயும் உலகமே சுத்தி அடிச்சுட்டு வந்தாச்சு. விளக்கமெல்லாம் வேண்டாம். அதை எந்த சிக்கலும் இல்லாம நீங்க நினைச்சபடி போகணும்னு கேட்டு கொஞ்சம் பொருள் புரிஞ்சுதா? இது கோர்ட்டு கச்சேரி வில்லத்திலையும் இருக்குது, மற்ற சிக்கல்லையும் இருக்குது. மற்ற சிக்கல் முடிச்சு கொடுத்துருவேன். இந்த சிக்கல் கொஞ்சம் பொருள், தீர்ப்பு உனக்கு தான். போதுமா? ஒரு அடியானவர்த்த பெத்த கண்ணு பெண்கண்ணு குடும்பத்தை சீரழிச்சிருக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பான்னு கேட்டுட்டு நிக்குது. அது போக சொத்தொன்று வாங்கணும், வீடு வாங்கணும் கேட்டுட்டு நின்னா அப்படி நான் அமைப்பு பண்ணித்தரேன்னு சொல்லி இன்னைக்கு அட்வான்ஸ் போட்டு நிக்கிறா. அது போக இன்னைக்கு குடும்பத்துல சில சிக்கல், இதுக்கு விடக்கூடாது. திருப்பூர்ல இருந்து வந்திருக்குது. வரச்சொல் இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. புரிஞ்சுதா? வட்டி இன்னைக்கு 1000 சோதனை இருந்தாலுமே அத்தனை சோதனைக்கு கூடவே நிக்கிற தகுதிமான் இல்ல. புரிஞ்சுதா? மூந்து ரோட்டு நேரம் வந்துடுது. ஒன்னால பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். ஒன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போச்சு சொல்லு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன அது போக வெளியே சொல்ல முடியாத சில பாப்பம் எல்லாம் நின்றுட்டு இருக்குதுல்ல. வா, நான் சொன்ன கிடவுக்குள்ள திருவிழாவுக்குள்ள பூசை வாங்குறதுக்குள்ள பட்டி நேரம் போவோம். சரி, போதுமா? தங்க வேலு, தங்கத்துல வேலு ஐயா, உங்க காரி எல்லாத்தையுமே தான் ஒரு காரி பாக்கி கொஞ்சம் சலுப்பு சங்கடத்தோடு நின்றுட்டு இருக்கிற. அதெல்லாம் சலுப்பு சங்கடம் எல்லாம் படக்கூடாது. காரணம் இருக்குது. புரிஞ்சுதா? உங்க காரி கல்யாண காரியம், கல்யாண காரியத்தை கூடிய சீக்கிரம் நடத்துறேன். முதல் தான் தவறு நடந்து போச்சு. இனி அடுத்த தவறு நடக்கூடாதுன்னு பார்த்தா சில காரணத்தோட நடத்திட்டு இருக்கேன். கூட நிக்கிற ஒரு ஆதாய தரும் சொல்றது புரியுதா? கொஞ்சம் வெத்த தாயா உஷாரா பார்த்து நகவல பவுன் விலை ஏறி போச்சு. அதனால வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. எனக்கு கொடுக்குற காணிக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு என்னை தினம் வந்துட்டு இருக்கிறியா? அப்பனுக்கு திருநாள் அன்னைக்கு கொண்டு போய் கொட்டி கொடுப்பேன். நான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிற்கிறியா? அதே மாதிரி வியாபாரத்தையும் கொடுத்துருவேன். நீ கொடுக்க வேண்டிய ஆதாயத்தையும் வாங்கி போடுவேன். புரியுதா? அது போக சில குழப்பத்தை போட்டு நிக்கிற. சொல்ல வேண்டாம்ல. அந்த குழப்பத்துக்குமே வர்ற அம்மாவாசைக்குள்ள விட கொடுத்தாரு. போதுமா? தொழில போய் கண்ணு கருத்துமாக்காரு. அதை நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. இதா புடிச்சுக்கோ. நகவள குடையோடு அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? அதெல்லாம் அவசரப்படாத. பயங்கர 7 நாள் எதுக்குனாலும் வியாபாரம் ஓடு. அடியா தாயே நிலையில்லாத வாழ்க்கையை கொஞ்சம் நிலைக்கு வச்சிருக்கிறேன். என்னென்னமோ நடந்து எப்படியோ போச்சு. அதையெல்லாம் திருத்தி கொடுத்து இன்னைக்கு ஒரு நிலை போட்டு நிறுத்தி இன்னைக்கு வருமானத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருக்கிறேன். எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு 2 கையெழுத்திட்டு இருக்கிறேன். கொடுத்தர நாயா அழியாத வரம் வட்டியில தர நாயா ஒவ்வொரு நிறைய கனி அடிச்சு வாரிசுக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன். அது போக அவசரப்படாத. இது ஓடியாந்தலாமா, அங்க ஓடி இல்லாமா, அங்க பண்ணலாமா, இங்க பண்ணலாமான்னு மரபெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவன் அங்க போனோன்னு கத்தி எடுத்துட்டு நிற்பான். புரியுதா? அந்த பைத்தியாரி கொண்டுமே தெரியாதுரா. அதெல்லாம் பயப்பட வேண்டாமப்பா. இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிற பக்கம் அவசரப்படாத. நான் ஒரு வரம் தர வேண்டியது இருக்குது. வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் சில மாற்றத்தை தருவனாயா? புரியுதா? இந்த வாகனத்துல கட்டி உசுரையே மீட்டு இல்ல அப்படின்னா என்னைக்கோ காரியம் முடிஞ்சு என்னைக்கோ மண்ணு தின்று இருக்கு இல்லையா? ஓட்டி வாங்க ஓடு. என்னை முழு மனசோட நம்பி நின்ன இல்லையா? உனக்கு வேணுங்கிறது அத்தனையுமே நடத்திட்டேன். எல்லாம் நடத்தி இன்னைக்கு உசுரை காப்பாத்திட்டேன். மருத்துவமே தோத்து போச்சா இல்லையா? சரி, போனதெல்லாம் போட்டு சொத்தோடு வராம இருந்தது. அது கையெழுத்தாகாம இருந்தது. மலை சொத்து. அந்த சொத்தை கையெழுத்து போட்டு எனக்கு சரி பண்ணி கொடுப்பா. 1000 பேர் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் அல்லையில போட்டு அளவு சூடு போட்டு அரசாங்க ரீதியாகவும் உனக்கு உத்தரவு வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப பிரிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் உண்டு. அதுக்கு விட கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஜெயிச்சே தீரோன்னு நான் இருக்கிறேன். கம்முனு புரிஞ்சுதா? அவியா கோடிக்கணக்கான சொத்தை அவிய எடுத்துக்கலாம், லட்சக்கணக்கான சொத்தை உனக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பயந்துட்டு நிக்காத. அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? என்ன எதுக்கு நீ கையை எழுந்துட்டு இருக்கிற?
சரியான நியாயம் தருவேன். உனக்கும் கூட வர மாட்டேன், அபிகளுக்கும் கூட போக மாட்டேன். நீ கேட்கறது சரியான தீர்ப்பு தான் கேட்கிற, நியாயமான தீர்ப்பு தான் கேட்கிற. அந்த நியாயமான தீர்ப்புக்கு கூட போதுமா? ஓ, திருநாளுக்கும் முடிச்சு கொடுத்துறேன். ஓடு. வியாபாரம் சரியில்லை, தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் அள்ளி படிகள் போடு, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் நைய நசுக்கு இருக்குது, என்னென்னமோ எப்படி எப்படியே இருக்குது. ஏதாவது ரெண்டு சாக போற கண்ணை வச்சு திரியாங்க. கருப்பு இல்லைன்னா ரெண்டு பண்டம் வச்சு திரியாயா? அந்த ரெண்டு பண்டம் செத்தேதான் போய் நான் ஏதோ காப்பாத்திட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் வேணாம் பப்பு, புரியுதா? அரே, அது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன். நெசமா பொய்யா? அது ஆல்ப பண்ணிடலாமா? வலுவு படி தர்றேன்னு சொல்றேன். வலுவு பண்ணி நீ நினைச்சபடியே ஆதாயத்தையும் தந்துடணும். போதுமா? பயப்பட வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் முறையில கொஞ்சம் நீ அள்ளிப்படியால போனு, நீ கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இறங்கும். புரியுதா? இறங்கு, முடிச்சு கொடுத்துறேன். இப்ப குடும்ப ரீதியா சில குழப்பம், ஓரியாட்டம், தூரியாட்டம், சிக்கல், அதுபடி போடலாம், அங்க போலாம், இங்க போலாம் அப்படின்னு பொண்ணா சொல்ற. நீ அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. உடைச்சிட்டுமா? புரியுதா? கொஞ்சம் பொறுதாயி, கொஞ்சம் பொறு. இத்தனை செய்யலாம் உனக்கு அதை செய்ய மாட்டேன்னா கூடு கட்டி கொடுக்கறேன். புரியுதா? கூடு கட்டி பூந்தே ஓட்டி பாட்டி எல்லாம் ஒனிச்சேத்தான் தகிரிமல். இப்ப போனா அசம்பாவிதம் ஆயிருமாயா? கொஞ்சம் போற, அவசரப்படாத. நான் தான் தேடி கண்ணை கொண்டு வந்து வீட்டுல ஒப்படைச்சு கொண்டு போயாச்சு. இன்னொரு கண்ணு புத்தி தப்பிச்சு இல்லாம உங்க தகப்பனா இருக்கு. புரியுதா? அது போக மத்ததுக்கும் கூட வந்து நிக்கிற. இதரப்புறா தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. வாக்க பொறுத்த கொஞ்சம் ஆற பொறு. புரிஞ்சுதா தாயி? தாயி அழியாத வரவனை கொடுக்கணும் தகிரிமான் இல்ல. கருப்பர் என்னைக்குமே பொய்யல் எடுக்க மாட்டேனாயா? புரிஞ்சுதா? அது போகும். அடியானுக்கு தொழில் ஒண்ணு வருத புடிச்சுக்கலாம்ல, விட மாட்டேங்கிறாள பொண்ணா இல்லையா? முதல் தொழில் செஞ்சு தொழில் நின்று போச்சு இல்லையா? லட்சக்கணக்கா சம்பளம் வாங்கி தந்தா இல்லையா? அதையே அமைச்சு கொடுத்துட்ற. வேண்டாங்கிறாள பொண்ணா? அட, பாக்கியத்தை கொடுத்துட்ற, பாக்கியத்தையும் கொடுத்துட்ற, உனக்கு தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்ற. போய் புலத்தனத்தை பாராயா? உனக்கு படிப்பு விஷயத்துல, தொழில் விஷயத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வாங்கி தரணையா? புரிஞ்சுதா? ஆதாயம் எச்சு வர்ற மாதிரி உனக்கு அரசாங்க பதவியோட கொண்டு போனால நிறுத்தி காமிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. மனம் போல தாயி உங்களை எல்லாம் வந்து சேர்ப்புனாயா? நான் வர்றதுக்கு அடையாளம் அங்க கெவிலி சொல்லு. புரிஞ்சுதா? சந்தனமும் ஜவ்வாதுமா வாடகை அடிக்கி என்ன ஓதாயி படையலால எடுத்துட்டு இருக்கேன்னா படையல் வச்சு எனக்கு பூசை பண்றியா இல்லத்துல இல்லையா? படையல் எடுத்துட்டு இருக்கிற, ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓ, எனக்கு இன்னையிலிருந்து கணக்கு போட்டுக்க 13வது நாள் எனக்கு நெய் சாதம் செஞ்சு எனக்கு படையல் போடணுமாயா? படையல் போட்டு அது 2 பேருமே எடுத்து ராத்திரி படுக்கிற போது முடிஞ்சு தின்னு போடணும். வர கொடுத்துறேன். பாடுபட்டதுக்கு கூலி கொடுக்கவே மாட்டேங்கிறேன் இல்லையா? அந்த ஐடியா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா நீ ஒண்ணு கேட்டுட்டு இருக்க ரொம்ப நாளா. நானும் தவணை பண்ணித்தான் கொடுத்து எடுத்துட்டு இருக்கிறேன் இல்லையா? கொடுக்குறேன், எடுத்துறேன், கொடுக்குறேன், எடுத்துறேன். அப்போ மனசுடாது நிக்கிறியா? நீ நிக்கிற, கொஞ்சம் உழப்புறேன். நம்பிக்கை இருக்குது, கொடுத்து எடுத்துட்டா குழப்பிக்கிறிய. புரியுதா? உடைத்தா உடைக்கிட்டான். வாரிசு வேணும்னு மற்ற இதெல்லாம் கேட்டியப்பா. செல்வாக்கு, தொழில், போக்கு, வரத்து, வியாபாரம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு வந்துகிட்ட அத்தனைக்குமே உனக்கு உத்தரவு கொடுத்தேன். அத்தனையும் இன்னைக்கு நல்லபடியா நடத்திட்டு இருக்கேன். வாரிசும் கொடுக்குறேன்னு சொன்னேன். கொடுத்து 2 தடவை எடுத்துட்டேன். அப்ப என் மேல சங்கடப்பட்டிய படத்தான் செய்ய, தப்பெல்லாம் சொல்லல. போட்ட கணக்கு தப்பா போச்சாயா? இந்த கருப்பை போட்ட கணக்கு தப்பா போச்சு. அந்த தப்பா போனது பிறந்தா ஊனமா போயிருமாயா? அதனால தான் நானே கொடுத்து நானே எடுத்துனாயா? கணக்குப்பா சரியா போட்டிருக்கிற. என்ன தன்னாசி அப்ப அவசியப்பனை வச்சு கணக்கு போட்டிருக்கனாயா?
விட கூடிய சீக்கிரம் தெரியுது போ. புரியுதா? இந்த பிடிச்சுக்கோ. தொட்டல் கட்டு. என்னென்னமோ நடக்குது, சொத்தை ஏமாத்திட்டாங்க, சுகத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீயும் 1000 பக்கம் போய் வரம் கேட்டு பார்த்துட்ட. வரம் ஒண்ணும் நடக்கல. நடக்கும் நீ நம்பி நிக்கிற. நியாயமான காரியத்துக்கு கூட வந்துருவேன்னு சொல்லி நிக்கிறேன். புரிஞ்சுதா? நரித்தன கோழி பூவுமா? ரொம்ப காலமாச்சாயா அது கை மாறி இல்லையா? சரி, என்னை நம்பி கையேந்திட்டீங்களா? கொஞ்சம் பொறுத்து அதை வாங்கி கொடுத்தா. புரிஞ்சுதா? நீ நினைச்சபடி சிக்கலுக்கு விட கொடுத்து அங்க ஒரு விளையாட்டு விளையாடுவேன். ஆராய்ஞ்சு பாத்துக்கோ. புரிஞ்சுதா தாயி? முடிச்சு கொடுத்தரும் போ. என்ன தாயி காரியம் அத்தனையும் இன்னைக்கு சேதாரமா போய் வந்து நிக்கிறீங்க இல்லையா தாயி? நீயும் எங்கெங்கே போய் கையேந்தி பார்த்தா ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேங்கிறாங்க, ஒன்னையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இது நல்ல காரியத்துக்கு எனக்கு உத்தரவு போட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? அது போக ஆதாய ரீதியிலும் சிலதெல்லாம் கைப்பற்ற முடியாது முடிச்சிட்டு நிக்கிற இல்லையா தாயி? இன்னும் சில குழப்பமெல்லாம் இருக்குது. வெளியே உடைக்கல, உனக்கு எனக்கு தெரியுமா பேசுற? நல்லா கட்டுல போட்டு பத்தி காப்பாத்தி கையில ஒப்படைக்கிறாயா? போதுமா தாயி? பார்த்தலாம். இது வரைக்கும் நீ எங்கெங்கயோ போய் விட கிடைக்கல. நான் விட தரேன். கம்முனு பாத்துருவா. புரிஞ்சுதா? சத்தியுல கருப்பனா இருந்தா எனக்கு 7 எடுத்துக்கிட்டா நீ மலை ஏறணும். இல்ல அப்படின்னா நீ பொய்ச்சாமின்னு நினைச்ச. அதனால உனக்கு பயந்து அப்படி